ஹலோ கைஸ், ஜெர்மனியில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் கம்பெனியெல்லாம் ஷட் டவுன் ஆகுது. யூரோப்பில் கேஸோடைய ப்ரைஸ் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்தியாவில் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான குக்கிங் கேஸ் இல்லாமல் ஷார்ட்டேஜ்ன்றது ஏற்படுது. பட் இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, வேர்ல்டில் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது ஒரு கொஷின், கேஸ் இருந்தும் வேர்ல்டில் கேஸ் ஷார்ட்டேஜ்ன்றது எப்படி வருது? இன்னும் ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுமா? இந்த கிரைசிஸில் ஒரு சின்ன கண்ட்ரியோடைய ரோல் ரொம்ப பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. அந்த கண்ட்ரி பேர் என்னென்னா கத்தார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கேஸ் மேலே ஏன் இவ்வளோ டிபெண்ட் பண்ணுது, ப்ளஸ் கத்தார் எப்படி குளோபல் எனர்ஜி மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரைசிஸ்னால் இந்தியாவுக்கு என்ன ப்ராப்ளம் அண்டு இந்தியா இதை எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, இந்த கிரைசிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம் என்னென்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. என்னென்னா, யூரோப்பில் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக நியூக்ளியர் பவரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் 1986 செர்னோபைல் டிசாஸ்டர்ன்றது ஏற்பட்டதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர் மேலே யூரோப்பில் இருக்க மக்களுக்கு நடுவில் ஒரு பயத்தை உண்டாக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் லேட்டர் 2011 ஃபுகுஷிமா நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்துச்சு. ஜப்பானில் சுனாமி அட்டாக் ஆனப்போ இந்த ஃபுகுஷிமா நியூக்ளியர் டிசாஸ்டர்ன்றது ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த நியூக்ளியர் பவரை ரெடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்ஸாம்பிள், ஜெர்மனி அவங்களுடைய எல்லா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண யூரோப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ன்றது தேவைப்பட்டுச்சு. அவங்க ஃபைனலாக சூஸ் பண்ணது எதுனா நேச்சுரல் கேஸ். ரீசன் ரொம்ப சிம்பிள். கேஸ் பவர் பிளான்ட்டை பில்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ப்ளஸ் பொல்யூஷன்ன்றது கம்மி. இந்த கேஸ் பவர் பிளான்ட் மூலயமா குயிக் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன்ன்றது உடனே நடக்கும். இதனால் ஃபைனல் ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிராஜுவலாக கேஸ் டிபெண்ட் எக்கானமியாக மாறிச்சு. சரி, அப்படி கேஸ் டிபெண்ட் எக்கானமியாக மாறின யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு கேஸ் யார் சப்ளை பண்ணா அப்படின்னா ரஷ்யா. யூரோப்பியன் யூனியனுக்கு கேஸ் சப்ளை பண்ணுறதுல பிக்கஸ்ட் சப்ளையர் யார் அப்படின்னா ரஷ்யா தான். இது எப்போ வரைக்கும்? 2022 வரைக்கும். 2022 வரைக்கும் யூரோப்பில் நடந்த கேஸ் இம்போர்ட்டில் ரஷ்யா தான் 40% ஹோல்ட் பண்ணியிருந்தது. பட் 2022 ரஷ்யா உக்ரைன் வார் ஆனது ஸ்டார்ட் ஆச்சு. வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ரஷ்யாவுடைய கேஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு முடிவெடுத்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிற கேஸை கம்மி பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் என்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, இந்த கேஸ் சப்ளைன்றது கட் ஆச்சு, ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப வேகத்தில் உயர்ந்துச்சு. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கிரைசிஸில் போச்சு. ஸோ யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு எமர்ஜென்சி சொல்யூஷன் சூஸ் பண்ணாங்க. அது என்னென்னா எல்என்ஜி, லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். இங்கே தான் கத்தார் என்ட்ரி ஆச்சு. கத்தார் ஒரு சின்ன நாடு, 30 லட்சம் பேர் தான் அதனுடைய மக்கள் தொகை. பட் வேர்ல்டு பிக்கஸ்ட் எல்என்ஜி எக்ஸ்போர்ட்டரில் கத்தாரும் ஒன்று. கத்தாரோடைய எல்என்ஜி யார் யாருக்கெல்லாம் இந்த எல்என்ஜியை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு இவங்களுடைய சப்ளைன்றது ரொம்பவே அதிகம். ப்ளஸ் யூரோப்புக்கு இவங்க க்ரோயிங் சப்ளையராக மாறினாங்க. இந்தியாவில் எல்என்ஜி இம்போர்ட்டில் அரவுண்டு 40-50% கத்தார்லேருந்து தான் வருது. ஆல்சோ ஏஷியாவில் இருக்க ஜப்பான், சைனா, சவுத் கொரியா எல்லாம் இவங்க எல்லாருமே கத்தார்கிட்டேருந்து தான் கேஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கத்தாரில் ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா குளோபல் கேஸோடைய ப்ரைஸ்ன்றது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ இங்கே தான்
இஷ்யூ ஆனது கிரியேட் ஆச்சு. என்னன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணாங்க. திருப்பி ஈரானு கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாரையும் அடித்தாங்க. ப்ளஸ் ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வரக்கூடிய ரிஸ்க்கு ப்ளஸ் குளோபல் டென்ஷன்ஸு ப்ளஸ் குளோபல் லெவல் இம்பேக்ட் என்ன அப்படின்றத ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூட்டில் தான் மிடில் ஈஸ்ட்லேருந்து வேர்ல்டு ஃபுல்லாக சப்ளை ஆகிற கேஸுன்றது இந்த வழியாக தான் வந்துக்கிட்டு இருந்தது. ரிசல்ட் இந்த வழி க்ளோஸ் ஆனதுனால என்ன இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னா, குளோபல் கேஸ் மார்க்கெட்டில் சடனாக ஒரு அன்ஸ்டெபிலிட்டின்றது கிரியேட் ஆச்சு. இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, யூரோப்பில் கேஸோடைய டிமாண்டுன்றது இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ளஸ் ஆல்ரெடி ஏஷியாவில் கேஸுக்கு வந்து ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. பட் சப்ளைன்றது ரொம்பவே லிமிட்டட். நம்ம முன்னாடியே பார்த்தோம், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் கேஸை வச்சு தான் அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டதுனால வேர்ல்டு கேஸ் ட்ரேடுன்றது கம்மியாச்சு. இதனுடைய இம்பேக்ட் என்னன்னா, கேஸோடைய விலைன்றது ரொம்ப அதிகமாச்சு. ஸோ எல்லா கண்ட்ரிஸும் இதுக்கு முன்னாடி 10 ரூபான்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்த கேஸோடைய விலை அப்படின்றது 15லிருந்து 17 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இது கிரியேட் பண்ணக்கூடிய இம்பேக்ட் என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா குளோபல் எக்கானமியே ரொம்ப சீரியஸான ரொம்ப ரிஸ்கான சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுடும். சரி, இந்த இஷ்யூனால இந்தியாவில் என்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அப்படின்னா, இந்தியா தன்னுடைய நேச்சுரல் கேஸ் கன்சப்ஷனில் ஆல்மோஸ்ட்டு 45லிருந்து 50% இம்போர்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவுக்கு மேஜர் எல்என்ஜி சப்ளையர் யார் அப்படின்னா கத்தார் தான். ஸோ குளோபல் லெவலில் கேஸோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் இது இந்தியாவையும் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான கேஸும் ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் வீட்டுக்கு தேவையான கேஸோடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்தியாவில் நடக்கிற கேஸ் தட்டுப்பாடுன்றது இந்தியாவில் மட்டும் கிடையாது, இது ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த இஷ்யூ ஆனது போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியா இந்த இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா, கனடா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இவங்க எல்லாருக்கிட்டையும் இந்தியா வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸ் இஷ்யூ வந்து சீக்கிரமாக முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு நம்ம ப்ரே பண்ணலாம். ஸோ இப்போ நடக்கிற இந்த கிரைசிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கேஸ் ஷார்ட்டேஜ் இஷ்யூ அப்படின்ட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா வேர்ல்டுடைய கேஸ் ரிசர்வ்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடுகளும் அதிகமாக இருக்குது. சப்ளையில் ப்ராப்ளம் கிடையாது. இது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தோம்னா, இதில் ஜியோபாலிட்டிக்ஸ் ப்ளஸ் எனர்ஜி செக்யூரிட்டி ப்ளஸ் குளோபல் காம்படிஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இன்னும் எப்படி சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து நியூக்ளியர் எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணது, ப்ளஸ் ரஷ்யா உக்ரைன் வார்னால யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குகிற கேஸை கம்மி பண்ணது, ப்ளஸ் மிடில் ஈஸ்டோடைய இந்த டென்ஷன்ஸு ப்ளஸ் இந்த கான்ஃப்ளிக்ட்டு, அது மட்டும் இல்லாமல் கத்தாரோடைய எல்என்ஜி சப்ளை கம்மி பண்ணது. கத்தார் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுடைய எல்என்ஜி சப்ளையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கம்பைன் ஆகி தான் குளோபல் எனர்ஜி கிரைசிஸ்ன்றது கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.